மார்ச் 18 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இருக்கிறேன் என்பவர். இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். குறிப்பு வசனம்: அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி. யாத்ராகமம் 3:14. தத்துவம் மற்றும் இலக்கிய பேராசிரியரான ஜாக் புத்திசாலியும் கூட. அவர் தனது 15வது வயதில் தன்னை ஒரு நாத்திகராக அறிவித்துக் கொண்டார். மேலும் அவரது இளமை பருவத்தில் தனது நாத்திக நம்பிக்கையை பிடிவாதமாக பற்றியிருந்தார். அவரது கிறிஸ்தவ நண்பர்கள் அவரை கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதற்கு சம்மதிக்க வைக்க முயன்றனர். ஜாக் கூறியது போல், ஜாக் ஒரு பக்கமும் பிற மதங்களும் அவைகளை பின்பற்றுபவர்களும் அவற்றின் கதைகள், புராணங்கள் மற்றும் இலக்கியங்கள் அனைத்தும் மறுபக்கமும் சேர்ந்திருந்தன. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மற்ற இலக்கியங்கள் மற்றும் புராணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. சுவிசேஷத்தை பற்றி அவர் ஒரு கட்டுக்கதை ஒருவேளை எப்போதாவது உண்மையாகி மனித உருவெடுத்திருந்தால் அது நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் என்று எழுதினார். ஒரு வேதாகம பகுதி ஜாக்கை மிகவும் பாதித்தது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை தான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்த மோசேயை அழைத்தார். மோசே தேவனிடம் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என பதிலளித்தார். இந்த வசனம் வார்த்தைகள் மற்றும் பெயர்கள் குறித்த சற்று சிக்கலான சொல்லாடலாக இருப்பினும் ஆதியிலிருந்து இருக்கும் தேவனின் நித்திய பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறது. சுவாரஸ்யமாக பின்னர் இயேசுவும் இதையே எதிரொலித்து, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று கூறினார். கிறிஸ்தவ எழுத்தாளர் C.S. லூயிஸ் என்று பிரபலமாக அழைக்கப்படும் ஜாக் இந்த பத்தியால் ஆழமாக தொடப்பட்டார். ஒரே மெய்யான தேவன் சொல்ல வேண்டியது இதுதான், அது இருக்கிறேன் என்பது மட்டுமே. வாழ்க்கையை மாற்றும் ஒரு தருணத்தில் ஜாக் என்று அழைக்கப்பட்ட லூயிஸ் தன்னை விட்டு கொடுத்து தேவனே கடவுள் என்று ஒப்புக்கொண்டார். லூயிஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பயணத்தின் தொடக்கமாக இது இருந்தது. ஒருவேளை நாம் லூயிஸ் போல நம்ப இயலாமல் போராடலாம், அல்லது ஒரு மந்தமான நம்பிக்கையுடன் இருக்கலாம். தேவன் உண்மையிலேயே நம் வாழ்வில் இருக்கிறவரா என்று நம்மை நாமே ஆராயலாம். இருக்கிறேன் என்று தேவன் சொல்வதை நீங்கள் கேட்பதன் அர்த்தம் என்ன? உங்கள் எதிர்காலத்தை அது எவ்வாறு மாற்றலாம்? அன்பு தேவனே, நீர் யாரென்றே வியப்பில் நான் உம்மிடம் வருகிறேன். நீரே என் வாழ்க்கையில் இருக்கிறவர், வேறு எவரும் இல்லை.